வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இன்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் யானை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆப்பிரிக்க யானைகள், மற்றொன்று ஆசிய யானைகள். உலகின் காட்டு யானைகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 60% இந்தியாவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோயம்புத்தூரில் நடைபெறும் விழா கொண்டாட்டங்களில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கலந்து கொண்டு நிபுணர்கள் பங்கேற்கும் விழிப்புணர்வு பட்டறையை துவக்கி வைத்து சிறப்பு அழைப்பாளராகவும் பங்கேற்கிறார். தியாகி செவாலியே செல்லாநாயக்கர் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டடத்தில் நேற்று அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன், செவாலியே செல்லாநாயக்கர் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் நோனாங்குப்பம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு CBSE தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 48 பேருக்கு 9 லட்சம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி, பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் நிரப்பப்படும் பிடெக் படிப்புக்கு அனைத்து கட்ட கலந்தாய்வையும் அடுத்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. 15வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2025 இன்று பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தரில் தொடங்க உள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டிகளில் 30 அணிகள் 3 பிரிவுகளில் பங்கேற்க உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.